நான் கூட வங்கதேச பிரதமரை என்னமோ நினச்சேனப்பா. ஆனால் அதுவும் ராஜபக்சேவோட கிளாஸ்மேட்டு போல். என்ன அவர் விடிய காலையில் ஓடி போனார், இந்த அம்மா விடுத்து கொஞ்சம் வெளிச்சம் வந்தோன்னே ஓடி போயிருக்கு. அங்கே ஏகப்பட்ட பிரச்சனை நடந்தது, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னா, அந்த அம்மா யாருக்கு சப்போர்ட்டாக நின்றுச்சோ, அதாவது இந்த இராணுவத்தில் வேலை பார்த்தவங்க, இன்றைக்கி இராணுவத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு இல்லை, அன்னைக்கு இராணுவத்தில் வேலை பார்த்தாங்க இல்லைங்களா, அவங்களோட வம்சாவளியினருக்கு நான் எடுத்து கொடுப்பேன், ஏன்னா அவங்க இல்லைன்னா நாம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பிடிச்ச பிடியில் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. நம்மளும் என்ன நினச்சோம், இராணுவம் ஈணுவம் எல்லாமே அந்த அம்மா பின்னாடி தான் நிற்கும் போல். ஏன்னா அந்த அம்மா அவங்களுக்காக தானே பேசிகிட்டு இருக்கு, அவங்களுக்கு அந்த நாட்டுப்பற்றெல்லாம் இருக்குமா இல்லையா? ஒருவேளை இருக்கும், அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சா கடைசியில் அந்த அம்மாவுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன ஒரு மேட்ருனா, இதில் கிட்டத்தட்ட ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே ஒரு 300 பேர் செத்து போயிருக்காங்க. முதல்ல ஒரு 200, அதுக்கப்புறம் அடக்க முடியாமல் இப்போ ஒரு 100, ஒரு 300 ஸ்டூடெண்ட்ஸு அவுட்டு, ஆளை செத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ ரீசெண்டாக இடையில கூட கொஞ்சம் லைட்டாக அந்த அம்மா கண்ட்ரோலுக்கு கொண்டு வர மாதிரி இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் இப்போது எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு ஓடிச்சு. அது ஓடல, அவங்க தங்கச்சியோடு சேர்த்து ஓட்டாங்க. ஆக்சுவலி அந்த ஓடினது தான் எப்படின்னா, உனக்கு 45 நிமிஷம் டைம், படத்தில் சொல்லுவாங்கல்ல 45 நிமிஷம் 1 மணி நேரம் டைம்னு. இராணுவம் இறங்கி சொல்லியிருக்கு 1 ஹவர் தான் உனக்கு டைம். 1 ஹவர் கூட கொடுக்கல, கரெக்டாக 3/4 மணி நேரம். அதுக்குள்ளே நீனே ராஜினாமா பண்ணிட்டு எங்கேயாவது போயிரு. ஜென்ரலாக இந்த மாதிரி ராஜினாமா பண்ணுறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சில சலுகைகளை கேட்டு வாங்குவாங்க. எனக்கு இதெல்லாம் வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பாதுகாப்பு வேணும், என் உசுருக்கு நீங்கள் உத்தரவாதம் கொடுக்கணும், எனக்கு இந்த இதெல்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி நிறைய கேட்பாங்க. பட் ஆனால் இங்கே எதையுமே கேட்கல, ஜஸ்ட் ராஜினாமா, டூ வாட் ஐ சே அப்படின்வாங்க இல்லை, அந்த மாதிரி நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து. ஒரு வேளை அந்த அம்மா ராஜினாமா செய்யலை அப்படின்னா இந்நேரத்துக்கு அந்த அம்மாவில் பிடிச்சி ஜெயிலையும் தூக்கி போட்டாலும் போட்டிருப்பாங்க. பட் ஆனால் ஹெலிகாப்டர் பறந்து போய், ஹெலிகாப்டரில் ஏறி போய் பறந்து அப்படி எங்கேப்பா ஓடி போச்சு? வெளிநாடுகள் டப்புன்னு ஓடி போக முடியாதுல்ல, ஏதாச்சும் ஒரு இடம் இருக்கணும்ல. அவங்க நித்யானந்தாவா டப்புன்னு ஒரு தீவை வாங்கி செட்டில் வச்சுருக்கு இல்லை, அவங்க சாதாரண ஒரு பிரதமர் அவ்வளோதானே. அவங்க வங்கதேசம் இங்கே வெஸ்ட் பெங்கால்லையும் இல்லைன்னா திரிபுராலையும் ஜென்ரலி, ஆனால் இந்தியாவில் தான் அவங்களுக்கு சேஃபு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு தப்பிச்சு ஓடிட்டாங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஹசீனா வங்கதேசத்தில் கிடையாது, முடிஞ்சு போச்சு. அவங்க தங்கச்சியோடு போயிட்டாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே இப்போ என்ன நடக்க போகுது? ஏன்னா மறுபடியும் அங்கே இராணுவ ஆட்சி எவ்வளோ நாளைக்கு இருக்கும், அங்கே எலெக்ஷன் மறுபடியும் எப்படி இருக்கும், அந்த எலெக்ஷனுக்கு யார் வரப்போகிறா, இவங்களோட கோரிக்கையை உள்ளுக்குள்ளே ஏற்றுக்க முடியுமா? அப்படி உள்ளுக்குள்ளே ஏற்றுக்கிட்டால் ஏற்கனவே அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கவங்க சும்மா இருப்பாங்க. ஏன்னா சிஸ்டத்துக்குள்ளே மெஜாரிட்டியாக இருக்கிற ஆளுங்க அவங்க. ஏகப்பட்ட புடைச்சல்கள் இருக்குது. பட் இருந்தாலும் எல்லாரும் எப்போன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு சம்பவம் அதெல்லாம் இங்கே நடக்கிறதுக்கு